மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது மகர ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை மேச ராசியில் இருந்த குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம். அதுபோக குரு பகவான் வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டம் 1 வருடம் 14 நாட்கள் 379 நாட்கள். அப்போ அந்த 379 நாட்களில் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா குரு பகவான் அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா குரு பகவான்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இன்றைக்கி என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நடக்கக்கூடிய திசையும் நடக்கக்கூடிய புத்தியும் குரு பகவானுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. பொதுவாக ஒரு பாவகத்தில் சனி பகவானோ அல்லது குரு பகவானோ அல்லது ராகு கேதுவோ போகிறாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான பலன்கள் மட்டும் அவங்க கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாவகத்தில், அதாவது ஒரு கட்டத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தான் அந்த கிரகம் கொடுக்கும். மகர ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 5வது பாவகத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது குரு பலன். அதுபோக 9வது பார்வையாக குரு பகவான் மகர ராசி நண்பர்களை பார்க்குறாரு. அப்போ நமக்கு இரட்டிப்பு சந்தோஷம், இரட்டிப்பு லாபம். குரு பார்வையும் இருக்குது, குரு பலனும் இருக்குது. அப்போது 5வது பாவகத்தில் குரு பகவான் மகர ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவான் முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம், பிறகு சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம். இப்படி 3 நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பார். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 5வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் பயணிப்பார். பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கு சூரிய பகவான் பாதகாதிபதி, அதுபோக அஷ்டமஸ்தானாதிபதி. மகர ராசிக்கு 8 கிரகம் சூரிய பகவான். மகர ராசியாதிபதி சனி, சனி பகவானுடைய தந்தை சூரியன். அப்போது 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு 9வது பார்வையாக மகர ராசி நண்பர்களை பார்த்தால் கூட சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு சாதகமான பலன்களை தரமாட்டார். அதாவது இப்போ இருக்கிறீங்க இல்லையா, குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5வது பாவகத்துக்கு போயிட்டு செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாமே தவிர குரு மாறினது உங்களால் உணர முடியாது. குரு பலனாக இருக்கே குரு பகவான், குரு பார்வையும் பார்க்குறாரே, ஆனாலும் பெரிய லெவலில் நமக்கு மாற்றம் வரலையே அப்படின்ட்டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரை 100% இந்த மகர ராசி நண்பர்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதோ இல்லை ஒரு அற்புதமான தருணங்களை மீட் பண்ணுறதோ நிச்சயமாக வராது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். இன்றைக்கி கடனை வாங்கி 10 ரூபா கடனை வாங்கி குடும்பத்தை நடத்துகிறோம், கடனை வாங்கி வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம், இல்லை கடனுடன் வாங்கி நம்ம தொழிலில் போடுறோம்னா அந்த மே மாதம் 1லிருந்து செப்டம்பர் 13 தேதி வரை கடன் வாங்காமல் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். இவ்வளோதான் நடக்குமே தவிர மிகப்பெரிய மாற்றங்களெல்லாம் நிச்சயமாக வந்துடாது. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க. யூடியூப்பில் ஒருத்தருடைய ஒரு பதிவு போடுறாங்க அப்படின்னா உள்ள விஷயம் இருக்குதோ இல்லையோ தம்மையில் வேறு மாதிரி இருக்கும். அந்த தம்மையிலே நம்மளை உள்ள அந்த வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். உள்ளார என்ன சொல்லியிருந்தாலும் 100% ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. மகர ராசி நண்பர்கள் சாதிக்கணும்னா 2024 செப்டம்பர் 13க்கு மேலே தான் சாதிக்க முடியுமே தவிர அதுக்கு முன்னுக்கு சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, 2024வது வருடத்தில்
மே 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து நம்மளை பார்க்குறாரு. நம்மளுடைய பாதகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கின குரு பகையாயிட்டார். 5வது பாவகத்தில் பகையாயிட்டார். அப்போது பகையாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையாக குரு பகவான் எங்கே நீச்சம் அடைவாரோ அந்த இடம்தான் மகரம். அப்போ மகரத்தை பார்க்குறாரு. அந்த தருணத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன? ஏற்கனவே ஒரு தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. இடமாற்றங்கள் ஆகலாம், இல்லை அந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலை தேடலாம், இல்லை அந்த தொழிலை விட்டுவிட்டு நான் புதுசாக ஓனாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலை தயவு செய்து வேண்டாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணுறவங்க 30 வயசில் உள்ளவங்களே இருக்கீங்க, 60 வயசில் உள்ளவங்களே இருக்கிறீங்க. 60 வயசில் உள்ளவங்களுக்காவது ஒரு பகுதி, ஒரு 50% நமக்கு சாதகமாக இருக்கும். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 100% இந்த நேரம் பாதகமாக தான் இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, தொழில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் ராகு பகவானுடைய சாரம் வாங்கி நமக்கு விரயச்சனியாக இருக்கிறார். அப்படி 7.5 நாட்டு சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 2வது பாவகம், குடும்பஸ்தனி இல்லை விரயச்சனி, எப்படியாவது எடுத்துக்கலாம், பாதச்சனி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிற நண்பர்களும் இல்லை 60 வயசில் இருக்கிற நண்பர்களும் இல்லை சுய தொழில் செய்யணும், அதாவது 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களோ அல்லது 30லேருந்து 60 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களோ சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னுக்கு வேண்டாம். இடமாற்றங்கள் ஆகணும், வேறு வழி இல்லைங்க, நான் பேப்பரை போட்டுட்டேனுங்க அப்படின்னா ஓகே, ரைட்டு, கடவுளை விட்ட வழி, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியா இருக்க போகிறோம், அது ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம வீம்புக்கு போய் செய்கிற வேலை வேண்டாம். யாருமே வீம்புக்கு செய்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு தான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கும். அப்போது செப்டம்பர் மாதத்தில் இருந்து 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரை மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒரு நேரம், மிக அற்புதமான ஒரு நேரம், நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அப்படி என்னென்ன அற்புதங்கள் வரப்போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா, மகர ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரப்போகிறார் செப்டம்பர் டு 2025 ஜனவரி வரைக்கும். அப்போது ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் திருமணம் நடக்கும். சார் 6 வருஷமாக 7 வருஷமாக வரனே பார்த்து சலிச்சு போயிட்டேனுங்க, நான் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 சாதகம் பார்த்துருக்கலனுங்க, இல்லை 1000 சாதகம் என்னுடைய சாதகத்தை பொறுத்தும் பார்த்துருக்காங்க, செட் ஆகலை, நான் போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு திருமணத்தில் தடை தான் மிச்சமே தவிர நல்லது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை, இல்லை எனக்கு கல்யாணம் நடக்குமா, இல்லை கல்யாணம் நடக்காமலே எனக்கு மறுமணம் நடக்குமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. திருமணமே ஆகியிருக்காது, திருமணம் ஆன ஒரு ஆணை 2ஆம் தரமாக பண்ணுற சூழ்நிலையும் உருவாகியிருக்குது. திருமணமே ஒரு ஆணுக்கு நடந்திருக்காது, ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்தான பெண்ணை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையும் ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்படுதானே செய்திருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நான் 2ஆம் தரமாக பார்க்கட்டுமா சார் அப்படின்னு கேட்குறவங்க இருக்க தானே செய்கிறீங்க. அந்த மாதிரி நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், மகர ராசிக்கு திருமண ஸ்தானாதிபதி சந்திரன் தான். சந்திரன் எந்த இடத்துல உச்சம் பெறுறாரோ அந்த உச்சம் பெறக்கூடிய இடத்துல குரு பகவான் பகையாகிறார். ரிஷபத்தில் தானுங்க சந்திரன் உச்சம் ஆவார். அப்போது ரிஷபத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சுக்கரனுடைய ஆதிக்கம்தான் நமக்கு ரிஷபம், கல்யாண காரகன், கல்யாண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் கல்யாண காரகன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கும் பொழுது குரு சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படும். அந்த யோகத்தால் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்கக்கூடிய குரு பகவான் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்குவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆணித்தரமாக சொல்கிறேனுங்க, சத்தியம் பண்ணி சொல்லலை, ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன் சத்தியம் பண்ணி கூட உங்களுக்கு சொல்கிறேன்.
மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் மன வாழ்க்கை இல்லாமல், மன வாழ்க்கையை அமையாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் குரு பகவானால் செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதத்துக்குள்ளார ஏற்படுத்திடும். நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் தலை பொங்கலாக வரப்போகுது 100%. ஒரு சில நண்பர்களுக்கு வரக்கூடிய தீபாவளியை கூட தலை தீபாவளியாக வரப்போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. மகர ராசி நண்பர்களுக்கு இது ஏற்படும். அதுபோக திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தானே குரு பகவான் இருக்கிறார். திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தானே குரு பகவான் இருக்கிறார். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், அது ஒரு புறம் இருக்கட்டும். திருமணம் நடந்துருச்சிங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாளுன்ற மாதிரி என் வாழ்க்கை ஆகிடுச்சு. 3 மாதம் 4 மாதம் வாழ்ந்தனுங்க, 4 மாதத்துக்கு மேற்கொண்டு என்னுடைய மன வாழ்க்கை இல்லை. அதன் பிறகு கல்யாணம் ஆகி நான் பிரம்மச்சாரியாக தானே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படுற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மீண்டும் மன வாழ்க்கைக்குள்ளார இணையறத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கி மீண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழுவீங்க. இல்லை சார் நான் நிரந்தரமாக பிரிஞ்சிட்டேனுங்க, விவாகரத்தே நடந்துருச்சுங்க அப்படின்னா இந்த தருணங்களில் மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவானுடைய அமைப்புகள் பார்வையால் ஏற்படுத்திடும். திருமணம் தான் எனக்கு திருப்பமுனை நடக்கலை, மறுமணமாவது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா சார் அப்படின்னா நிச்சயமாக இந்த தருணங்களில் மறுமணம் கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு மன நிறைவாக ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அதாவது நம்ம மகர ராசி நண்பர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னா 5வது பாவகத்துக்கு அதிபதி தானுங்க. புத்திர ஸ்தானாதிபதி வேறு ஒன்றும் இல்லை. புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புத்திர காரகன் குரு பகவான் இருந்து 9வது பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறாரு. அதுபோக யாருடைய நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு ஜனவரி மாதத்துக்கு மேலே, 2025 ஜனவரி மாதத்துக்கு மேலே, அதாவது மே மாதம் 1லிருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் பெரிய மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த செப்டம்பர் 13லிருந்து 2025 ஜனவரி மாதத்துக்குள்ளார மன வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேனுங்க. நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். ஓகே, நல்லது, வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வந்துருச்சியா அப்படின்னு நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து இல்லை. 2025 வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து 2025 வருஷம், ஜனவரி விட்டுடுங்க, பிப்ரவரியிலேருந்து வச்சுக்கோங்க. 2025 பிப்ரவரியிலிருந்து 2025 மே 15ஆம் தேதி வரை அந்த 3 மாதம் எப்படி இருக்கும்னா இந்த குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்குறார். புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகன் இருந்து செவ்வாவுடைய சாரம் வாங்குறார். செவ்வாய் நமக்கு சுபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அப்போ அந்த தருணங்களில் முதல்ல தரக்கூடியது என்னன்னா புத்திர வளர்ச்சி. குருமங்கள யோகம் ஏற்படும் இல்லைங்களா? குரு செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது குருமங்கள யோகம். அப்போ அந்த குருமங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். யாருடைய சாரம் வாங்குறாரோ அந்த சாரம் அதிபதி செவ்வாவுடைய வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. 9வது பாவக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பிதிருஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு கால் பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது. அண்ணன் தம்பிங்க 3 பேர் நாங்கள் பிறந்தோங்க, 3 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, 3 பேருக்குமே குழந்தை இல்லை. அண்ணன் தம்பிங்க 3 பேர் பிறந்தோம், 3 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. அப்போது அந்த 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை செவ்வாவுடைய நட்சத்திரத்திலிருந்து பார்ப்பதால் அந்த பூர்வ புண்ணிய சாபத்தில் உங்களுக்கு தொந்தரவு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தொந்தரவு இருந்தாலும், பூர்வ புண்ணிய சாபங்கள் இருந்தாலும் இந்த தருணங்களில் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபடுறதுனால், அபிஷேகம் செய்வதால், அர்ச்சனைகள் செய்வதால் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கும். புத்திர செல்வம், திருமண தடைகள் ஏற்படும். அதுபோக கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, நிறைய பரிகாரங்கள் பண்ணி பார்த்தாச்சு,
யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேனுங்க, நிறைய வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேனுங்க, இது வரைக்கும் செட் ஆகலை. நான் செலவழிச்ச காசெல்லாம் செம்பாகி போச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சு, ஏன் பார்த்த ஜோசியமெல்லாம் எனக்கு பொய்யாகி போச்சுன்னு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர செல்வம் பெருகும். அது ஒரு புறம் இருக்கட்டும். சுய தொழிலை பற்றி நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேனுங்க? 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சுய தொழில் செய்ய வேண்டாம், செஞ்சால் நட்டமாயிடும். காரணம் 7.5 சனி நடக்குது. சனி பகவான் 2வது பாவகம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், உடல் ஸ்தானத்தில் இருக்காரு. ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரு. இது உகந்த நேரம் இல்லைன்னு சொன்னேன். சரி, உகந்த நேரம் எப்போ? ஏங்க, ஒரு உகந்த நேரம் ஒரு ஜாதகத்தில் இப்போ இல்லைன்னு சொன்னால் உகந்த நேரம் எப்போ வருதுங்க, நல்ல நேரம் எப்போ வருதுங்க, அந்த வார்த்தை கேட்க தானே செய்வோம். அந்த நேரம் இந்த 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரை. சார், அப்படி என்ன சார் உங்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 2 பாவகம்தான், 2 இடம்தான் மிக 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 ஒசந்த இடம். எல்லா இடம்தான், திருமணஸ்தானமும் ஒசந்த இடம்தான், புத்திரஸ்தானமும் ஒசந்த இடம்தான். ஆனாலும் சுபஸ்தானம், லாபஸ்தானம், இந்த 2 இடத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம். சார், எனக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்குமா சார், நிம்மதி கிடைக்குமா சார், சந்தோஷம் கிடைக்குமா சார், சுபஸ்தானம். நான் சம்பாதிக்கிறது மிச்சப்படுத்துவேனா சார், சம்பாதிக்க முடியுமா சார், இது லாபஸ்தானம். அப்போது சுபஸ்தானம், லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அந்த தருணங்களில் சுய தொழில் செய்யும் பொழுது 100% உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தர்ப்பம் கொடுக்குது. அந்த சந்தர்ப்பத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிறவங்க தான் முன்னுக்கு வராங்க. எல்லா நேரத்துலையும் நல்லது நடக்குமா? அது நடக்குமா? ஒரு மைதானத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு ஓட்டப்பந்தயம்னா, சார் 6 மணிக்கு அந்த மைதானத்தில் ஓடுறவங்க தான் முன்னுக்கு வருவாங்களே தவிர, ஓடுறவங்களும் முன்னுக்கு வரப்போகிறது அது வேறு விஷயம், யாராவது ஒருத்தர் தான் வராங்க. 6 மணிக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, நான் 3 மணிலேருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேனுங்க, கரெக்டாக தான் அந்த நேரத்தில் இன்னும் வேகமாக ஓடிடுவேன்னு அது ஆகிற விஷயம் கிடையாது. எந்த தருணத்தில் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு, இப்போ ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழிலுக்கு உண்டானது எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு, நமக்கு நல்ல நேரம் வர நேரத்தில், இந்த ஓட்டப்பந்தயம் வர நேரத்தில் நம்ம ஓடனா தான் முன்னுக்கு போக முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய நேர காலங்களும் நல்லா இருக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுவும் அதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, எந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்குதோ அந்த நேரத்தில் நாம் செயல்படுத்தினா நம்மளுடைய செயல் நல்லாயிருக்கும். இப்படி சாதித்தவங்க தானுங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் சொல்கிறேனுங்க, விஞ்ஞானம், வளர்ச்சி, அறிவியல் என்னதான் வசந்திருந்தாலும், அறிவியல் அப்படின்றது ஜோதிடத்துக்கு அப்புறம் தான் வந்தது. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்துக்கு அப்புறம் தான் வந்தது. இன்றைக்கி சொல்லிக்கலாம் இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குதுன்னு இன்றைக்கி சொல்லிக்கலாம், 1000 பேர் சொல்லிக்கலாம். ஆனால் அன்னைக்கு எந்த விஞ்ஞானம் இல்லாத போதே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, ராகு, சுக்கிரன் எல்லாம் சொல்லிவிட்டாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, சந்திரனுக்கும் ராகுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, இல்லை குருவுக்கும் சுக்கிரனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இவருடைய தன்மை என்ன, இவருடைய தன்மை என்ன, இவர் எத்தனை நாள் ஒரு பாவகத்தில் இருப்பார், இவர் எத்தனை நாள் ஒரு பாவகத்தில் இருப்பார், சூரியன் எத்தனை நாட்கள், எத்தனை டிகிரி ஒரு இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கி டிகிரின்னு புதுசாக சொல்கிறாங்க. இந்த டிகிரி அன்னைக்கே சொல்லிவிட்டாங்க நம்ம முன்னோர்கள், 360 டிகிரி இருக்குதுயா அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி இருக்கிற அறிவியலுக்கு, இன்றைக்கி இருக்கிற ஆராய்ச்சிக்கு எங்களுடைய ஜோதிடம் எந்த வகையிலையும் தோற்று போனதில்லை. சொல்லப்போனால் எங்களுடைய ஜோதிடத்தில் இருந்து தான் எல்லாமே வந்தது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இது பேசிகிட்டே போவோம். ஆனால் இந்த நேர காலங்கள் சுய தொழில் செய்கிறதுக்கும் நீங்கள் உசர்றதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் நல்ல நேரமாக இருக்கும். கொடுத்த பணம் வரல சார், மன அழுத்தம் அதிகமாக இருக்குது சார், மன உளைச்சல் அதிகமாக இருக்குது சார், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கேன், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன், ஐயா எல்லாமே கொடுக்கறதுக்கான நேர காலங்கள் இது. 2025 வருஷத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், 2025 வருஷத்தில் வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கிரக அமைப்புகள் நல்லாயிருக்கும்.
சரி சார் 3.5 மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நானும் இன்னைக்கு அந்த 3.5 மாதத்தில் ஒரு வேலை செஞ்சிடறேன், 3.5 மாதம் கழிச்சு கெட்டு போயிடுமா சார்? பொதுவாக ஒரு வாழ்க்கைன்னா லாப நஷ்டம் பள்ளம் மேடம் இருக்க தான் செய்யும். ஒரு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த நல்ல நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கெட்ட நேரம் வந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு இருக்கணும், அது சமாளிக்கிற அளவுக்கு இருக்கணும். கையில் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னா அந்த 10 ரூபாய்க்கு இருக்கிற எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் தான் போக முடியும். அல்லது 10 ரூபாய்க்கு என்ன வாழ்க்கை வாழ முடியுமோ அதை தான் வாழ முடியும். எத்தனை நாள் வாழ முடியுமோ அத்தனை நாள் தான் வாழ முடியும். இதே 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய் இருக்குதுன்னா இன்னும் தூரமாகவும் போக முடியும், இல்லை இன்னும் அதிகமான நாட்களும் நம்மக்கிட்ட காசு பண்ண முடியும். இவ்வளோ தான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் உங்களால் எந்த அளவுக்கு உயர முடியுமோ இல்லை எந்த அளவுக்கு ஒசர முடியுமோ, இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை முருங்கை விதையாக இருக்கக்கூடாது, ஆழம் விதையாக இருக்கணும், ஆலமரத்துடைய விதையாக இருக்கணும். நான் விதையை சொல்லலை, உங்களுடைய தரத்தை சொல்கிறேனுங்க, உங்களுடைய உழைப்பை சொல்கிறேனுங்க. ஏன்னா உழைப்புன்ற விதையை போட்டால் தான் உயர்வுன்ற விருட்சம் வரும். அந்த மாதிரி இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கணும், அது வேறு விஷயம். கோட்சாரத்தில் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் சுய ஜாதகத்தில் கிரகநிலைகள் கெட்டு போச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு 5% சாதகமாக இருக்குது அப்படின்னா இந்த கோட்சார கிரக அமைப்புகள் ஒரு 40-50% அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜோதிடர்கிட்ட எல்லாமே டவுனில் ஒரு நல்ல ஷோவாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள், யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிற ஜோதிடர்கள், அவங்க தான் நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களோட 1000 மடங்கு நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற ஜோதிடர்கள் சொல்ல தான் செய்கிறாங்க. இன்றைக்கி என்ன மாதிரி பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது, இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு எடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறோம். உங்களுடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஜோதிடருக்கு முக்கியத்துவம் கொடுத்து 50 ரூபாய்க்கு 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. 5000 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு கேள்வி 2 கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க டவுனில் இருக்கிறாங்க. அது நமக்கு வேண்டாம். கிராமப்புறத்தில் இருக்கிற ஜோதிடர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தின் தன்மை அறிந்து நீங்கள் இந்த தருணத்தில் செயல்கள் செய்யுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. உங்களிடமிருந்து மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.